தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தமிழ் அந்த சீரீஸில் இன்றைக்கி 3வது பார்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிஸ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸ் மூலிமா தானே ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகுது. கம்பெனியில் கட்டி ஸ்டாக் மார்க்கெட்டே இல்லை. அதாவது நிஃப்டி 50ங்கிறோம், சென்செக்ஸுங்கிறோம். அது இல்லாமல் என்ன இல்லாமல் நிஃப்டி 50ங்கிறது டாப் 50. நிஃப்டி 50ங்கிறது டாப் 50 கம்பெனிகளுடைய ரிப்ரசன்டேட்டிவ் தான் நிஃப்டி. சென்செக்ஸுங்கிறது 30 கம்பெனிகளுடைய லிஸ்டிங் தான் சென்செக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கம்பெனிஸ் தான் முத மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகும். ஓகே, கம்பெனிஸ் அது வந்து எப்படி நம்ம வந்து முன்னாடி பேசிக்கிறோம், ஐபிஓ மூலிமா தான் வரும். ஓகே, ஃபஸ்ட் அது பிரைமரி மார்க்கெட், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு பண்ணுவோம், அது செகண்டரி மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து யார் பார்ட்டிசிபேட்னா, அதுக்கப்புறம் யாருன்னா இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, இன்வெஸ்டர்ஸ்ங்கிறவங்க வந்து நம்மளை நீங்கள் நான் தனிநபர்கள் தெரியுதா, ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்ஸு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு, அப்புறம் எஃப்ஐஎஸ் எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் தான். ட்ரேடர்ஸ்னால் ஸ்விங் ட்ரேடர், இன்ட்ராடே ட்ரேடர்ஸு, ஸ்விங் ட்ரேடர்ஸு, அவங்க எல்லாமே இவங்க வந்து அடுத்த பார்ட்டிசிபெண்ட்ஸ். 3வது பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருன்னா டெபாசிட்டரி அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ். இவங்க யாருன்னா இவங்க தான் நம்மளுடைய ஷேரை வந்து நம்ம ஸ்டோர் ஆகுதுல்ல, நீங்கள் வாங்குகிற ஷேர்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா, இந்தியாவில் வந்து 2 டெபாசிட் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னும் வந்து சிடிஎஸ்எல். ஒன்று வந்து என்எஸ்டிஎல்ங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட், இன்னொன்று சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட். இது 2 கம்பெனி இருக்குது. ஓகேயா, இவங்க எல்லாமே செபி. எல்லாத்துக்கும் மெயின் வந்து ரூலர் யாருன்னா செபி தான். ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது சரி, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது செபி தான். ஓகே, இவங்க வந்து இவங்களுடைய ஒரு பார்ட்டிசிபெண்ட்டும் மார்க்கெட்டில் இருக்குது. இவங்களுடைய வேலை என்னென்னா, ஷேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கள்ல. அதாவது நம்மளுடைய உதாரணமாக ஒரு 10 ரூபா நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கலாம், அந்த 10 வாங்கி நம்ம எங்கே வைப்போம், நம்ம பீரோவில் வைப்போம். இப்போ எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலாக வந்த வாசி எல்லாமே உங்களுக்கு இது நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸை வந்து டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் டெபாசிட்டரிஸ். ஓகே, அவங்க என்எஸ்டிஎல் இருக்காங்க, 2 சிடிஎஸ் இருக்காங்க. 4வது கிளியரிங் கார்பரேஷன். அடுத்தது வந்து The ensure guaranteed settlement of your trades, National Security Clearing Corporation, Indian Clearing Corporation. நம்மளுடைய செட்டில்மெண்ட் கரெக்டாக நடந்து முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னு வச்சுக்கலாம், அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு சில அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் கிளியரிங் கார்பரேஷன். ஓகேயா, அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்தோம்னா பேங்க்ஸும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்மளாம் ட்ரேடு பண்ணுறதுக்கு பேங்க்ஸும் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா பேங்க்ஸ் அக்கௌண்ட் திறக்காமல், சேவிங்ஸ் அக்கௌண்ட் திறக்காமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டு உள்ளே ட்ரேடு பண்ண முடியாது. ஓகே, பேங்க்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஏன்னா பேங்க் மூலிமா தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் போகும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் வரும். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது இங்கே உங்கள் பேங்க்கு தான் வரும். நீங்கள் வந்து மணியை வந்து உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கும் பேங்க் மூலிமா தான் போகும். ஓகே, அடுத்தது எக்ஸ்சேஞ்சஸ். நான் பார்த்தோம்ல, எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்எஸ்சி அண்டு பிஎஸ்சி. இவங்க தான் நம்மளுடைய ஸ்டாக்கை வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு நமக்கு அனுமதிக்கிறாங்க புரோக்கர் மூலிமா. ஓகே, 3வது பார்ட்டிசிபேட் இது 7வது பார்ட்டிசிபேட் யாருன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் புரோக்கரில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நேஷ்னல், அதாவது ஃபுல் டைம் புரோக்கர்ஸ். இவங்கெல்லாம் ஃபுல் டைம் புரோக்கர்ஸ். அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். இவங்கெல்லாம் யாருன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ். ஃபுல் டைம் புரோக்கர்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ எல்லாமே ஃபுல் டைம் புரோக்கர்ஸு. ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு சார்ட்டிங் ஃபெசிலிட்டி வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது ரெகுலேட்டர். 8வது பார்ட்டிசிபெண்ட்ஸ் யாருன்னா ரெகுலேட்டர்ஸ். இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. எந்த ஒரு ட்ரேடுக்கும் வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்கணும், அதாவது ஒரு ஜட்ஜு மாதிரி. இவங்க தான் வந்து இந்தியா த ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் கால்டு செபி.
ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராசஸ் ஆஃப் ட்ரேடிங் பார்க்கணும். ட்ரேடிங் எப்படி ப்ராசஸ் ஆகுதுண்டு. அதாவது இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடி நம்மலாம் என்ன செய்வோம்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒவ்வொரு புரோக்கர்கிட்டையும் நம்ம வந்து போய் மேனுவலாக இந்த ஷேர் வாங்க சொல்லுவோம். அவர் அங்கே போய் அவர் வந்து ஸ்டாக் கம்பெனிக்கு போவார். அங்கே போய் அவர் வந்து ஷேர் வாங்க சொல்லுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்டர்நெட்டுக்கு பிறகு எல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு. இது ஃபிசிக்கலாக எந்த ஷேரை இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுறதில்ல. அப்போல்லாம் பத்திரம் மாதிரி அந்த ஏதாவது இன்டர்நெட் டெக்னாலஜிக்கு முன்னாடி பத்திரம் மாதிரி வரும். ஷேர்ஸ் வந்து பத்திரம் மாதிரி இவர் இந்த பக்கம் வாங்கிக்க சொல்லி பத்திரம் மாதிரி எல்லாமே டாக்குமெண்ட்ரி லெவலில் இப்போ ஊட்டி பத்திரம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் இதுவும் வந்துருச்சு. ஓகேயா? இப்போ டிஜிட்டல் எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அவங்க வந்து அக்கௌண்ட் அது வந்து வெப்லேயும் பண்ணலாம். இன்னொன்று மொபைல் ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக வெப்பில் வந்து நம்ம எதுக்கு பண்ணோம்னா அனாலிசிஸ்க்கு வெப்பில் பார்த்தா நம்ம பெருசாக இருக்கும், ஸ்க்ரீன் நல்லாயிருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் நம்ம அனாலிசிஸ்க்கு வெப் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. மொபைல் வந்து ட்ரேடிங்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இவங்க வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ட்ரேடு அனாலிஸ் பண்ணுவோம் அவங்க கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் மூலிமா. அப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, நம்ம ட்ரேட் கொடுக்கும் பொழுது அது டெர்மினல் சாஃப்ட்வேரில் அது வந்து என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேயா? இது வந்து ப்ராசஸ் ஆஃப் ட்ரேடிங். ஓகே, இப்போ ஆக்சுவலாக எப்படி வந்து இதாவது பார்ப்போம், ட்ரேடிங் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரேடிங்னு பார்ப்போம். நீங்கள் வந்து உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு என்ன, நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், உங்கள் ஃபண்டுலேருந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து உள்ள ஃபண்டு ஆட் பண்ண வேண்டியது உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இதில் அதில். அப்புறம் வந்து ஸ்டாக் புரோக்கர் என்ன செய்வார், நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்பார். உதாரணமாக நீங்கள் வந்து டிசிஎஸ் ஷேர் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ் ஷேர் வந்து இன்னைய ரேட்டுக்கு வந்து 4000 இருக்கான்னு பார்ப்பார். அப்புறம் வந்து 4000 இருந்துச்சுன்னா புரோக்கர் என்ன செய்வார்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வாங்கின பைன்னு கொடுக்குறீங்களே, பை பண்ண செய்ய வந்து என்ன செய்வார், என்எஸ்சிக்கோ அல்லது பிஎஸ்சிக்கோ அனுப்புவார் ஷேர்ஸ். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நடக்கும். மேனுவல் ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு செகண்டில் நடக்கும், எல்லாமே நடக்கும். நீங்கள் வாங்கின பிறகு அந்த ஷேர்ஸ் வந்து நீங்கள் அப்புறம் என்எஸ்சி வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு உங்கள் ஷேர்ஸ் வந்து உங்களோட டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், உங்களோட புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேயா? இது சொன்னால ஃபஸ்ட்டு வந்து பத்திரம் மாதிரிலாம் இருக்காது. இப்போ இல்லாமல் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா அந்த ஷேருடைய டிசிஎஸ் வாங்கினீங்கன்னா டிசிஎஸ் × 1 சொல்லிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும். 4000 மதிப்புள்ள ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகிடும். எல்லாமே டிஜிட்டல் தான். பணம் நீங்கள் பேங்கில் எப்படி பணம் போட்டு வச்சுக்கிறீங்க அதே மாதிரி. ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, நீங்கள் டிசிஎஸ் ஷேர் வாங்கின பிறகு மார்க்கெட்டு வந்து மேலே போனாக்கா நீங்கள் ப்ராஃபிட் போடுவீங்க, டிசிஎஸ் வந்து கீழே வந்தாக்கா நீங்கள் வந்து லாஸ் பண்ணுவீங்க. இதுதான் ட்ரேடிங். ஓகேயா? அப்புறம் மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவில் 2 மெயின் எக்ஸ்சேஞ்சு. ஒன்று வந்து பிஎஸ்சி வந்து ரொம்ப ஓல்டு, என்எஸ்சி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 2 எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்குது. என்எஸ்சி வந்து இப்போ வந்தது. என்எஸ்சி வந்த பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் ஃபெசிலிட்டி நிறைய கொடுத்தாங்க. ஓகேயா? மார்க்கெட் டைமிங்ஸ் பார்த்தோம். மார்க்கெட் டைமிங்ஸ் வந்து ஒன்று வந்து ப்ரீ ஓப்பனிங் செஷன் ஒரு டைம் வரும். அது வந்து 9 to 9:15. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வைக்கலாம், லிமிட் ஆர்டரு எல்லாம் போட்டு வச்சாக்கா 9 to 9:15 அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கரெக்டாக போயிடும். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து நாளைக்கு கண்டிப்பாக அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு இது ப்ரீ ஓப்பனிங் செஷன் யூஸ் பண்ணுவோம். ஏஎம்ஓ ஆர்டர்னு இதுக்கு பேர். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னா மார்க்கெட் டைமிங்ஸ் இது வந்து 9:15 3:30, சனி ஞாயிறு லீவ். ஓகேயா? இந்த செக்ஷனில் தான் நம்ம வந்து ட்ரேடிங்ஸ் கண்டினியூவாக ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கும். வாங்க விற்க எல்லாமே செல் ஸ்டாக்கு, நீங்கள் ஸ்டாக்கை வாங்கலாம், செல்ல விற்கலாம். அல்லது நீங்கள் ஷேர்ஸை வந்து நீங்கள் வந்து சில நீங்கள் வாங்கின ஷேரை வந்து என்ன செய்யலாம், ஒரு 10 வருஷம் வாங்கினீங்கன்னா
ஒரு 5 ஷேர் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லா மாடிஃபிகேஷனும் இந்த 9:15 to 3 தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 3வது வீடியோ பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து மார்க்கெட் எப்படி இயங்குது அதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் வந்து நம்ம வந்து அடுத்தது மீட் பண்ணுவோம்.